Praise the Lord. Good morning. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். Come let us pray together and begin the service. ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட இந்த ஆராதனையை வீட்டில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கத்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த ஆராதனையை முற்றிலுமாக கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முற்றிலுமாக கத்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை வழி நடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் யாவற்றையும் கத்தர் மன்னித்து இந்த ஆராதனையில் உம்முடைய மிகுந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தப்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகாம
சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? உடைய பாதத்தை மாத்திரம் நான் பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாதையெல்லாம் அந்தகாரமாக தோன்றுகிறதா? பார்வோன் சேனை உன்னை தொடர்ந்து வந்து பட்சிக்க பார்க்கிறதா? ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பாதைக்கு தீபமாகவும் உன்னை பாதுகாக்கிற மதிலாகவும் கர்த்தர் இருந்து கொண்டிருக்கிறபடியா உன்னுடைய கவலையை விட்டு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவரே, நீ சொன்னால் போதுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நீர் எனக்கென்று காட்டுகிற வழியிலே நடக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய சுயசித்தத்தின்படி என்னுடைய வழிகளிலே நான் ஓடினது போதும். நான் களைத்து போயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று பிடித்து ஒரு புதிய அர்ப்பணிப்பை இந்த நேரத்தில் செய்து பாருங்க. ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய வாழ்க்கைக்கு கட்டளையிட விரும்புகிறார். அந்த துவக்கத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு இயேசுவே,
இயேசுவே. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் இணங்கி சொல்வோம். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அனைலுமுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த போதகர் ரோனல் அவர்களுக்கும் எல்சிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை இந்த நாள் நாங்கள் பார்க்கும் பொழுது தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக, எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எபிரியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1, Hebrew chapter 11 verse 1 says, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கின்றது. Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகின்ற எனக்கு அன்பானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை குறித்து உறுதியோடும் நம்பிக்கையோடும் மற்றும் அது நிறைவேறும் வரையிலும் முழு நிச்சயமாய் கர்த்தரையே சார்ந்து நிற்பதுதான் விசுவாசம். அப்படின்னா அந்த விசுவாசத்துல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? கான்ஃபிடன்ட் அண்ட் அஷூரன்ஸ் இன் தி லார்ட். ஆண்டவருக்குள்ளாக ஒரு உறுதி இருக்கணும், ஆண்டவருக்குள்ளாக ஒரு நிச்சயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் விசுவாசம் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எபிரியர் 11ஆம் அதிகாரத்துல வசனம் 1 வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தெள்ள தெளிவாக பேசப்படுகின்றது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். அப்படின்னா உறுதி இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை, ஆண்டவர் கொடுப்பார் என்ற உறுதி, அது நிறைவேறு வரையிலும் அது முழு மனதோடு கர்த்தரை நம்பி ஒரு நிச்சயத்தோடு காத்திருப்பதுதான் விசுவாசமாக இருப்பதை நம் வேதாகமத்துல பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசமானது நம்முடைய எல்லாரும் வாழ்க்கையில மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது அல்லவா? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆமென். சோ பிரியமானவர்களே, சற்று முன் வாசித்த பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 13 வரையில, Matthew chapter 8 verses 5 to 13, 5லேருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாக அந்த பகுதியில பிரியமானவர்களே 100க்கு அதிபதியை குறித்து அந்த பகுதியில வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கின்றேன். இந்த பகுதியை நீங்க பலமுறை வாசிச்சிருக்கலாம். ஆனா விசுவாசிக்கின்றேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு தொடர்ந்து பேசுவார் என்று சொல்லி நம்புகிறேன். பிரியமானவர்களே, வசனம் 5 வாசிக்கும் பொழுது, when Jesus had entered Capernaum, a centurion came to him asking for help. ஆண்டவராகிய இயேசு இப்படியாக கப்பர்நகும் என்ற இடத்துக்கு போகும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு 100க்கு அதிபதியானவன் இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் வியாதியாய் கிடக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். He asking help from Jesus. இயேசுவிடம் ஒரு உதவியை எதிர்பார்த்து அவன் நிற்பதை வேதாகமத்துல வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமம் சொல்லுகின்றது, வேலைக்காரன் கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லி அவனுடைய வேதனை அந்த 100க்கு அதிபதியால பார்க்க கூடாத ஒரு அளவுக்கு இருந்திருக்கலாம். அதனாலதான் he came to Jesus. அவன் இயேசுவை நோக்கி வந்து இயேசுவிடம் உதவி கூறி இப்படியாக நிற்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த கட்டமாக ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று சொல்லி. ஆமென். I'll come and heal him. நான் வந்து அவனை குணப்படுத்துவேன், அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை 7ஆம் வசனத்துல வாசிக்கின்றோம். ஆனா வசனையும் 8, 9 வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த 100க்கு அதிபதி ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறார். உங்களுக்காக தமிழ்ல வாசிக்கின்றேன். வசனம் 7, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். I'll come, I shall heal him. அவனை வந்து நான் சுகப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல.
ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் எனக்கு நான் அதிகாரம் உடையவனா இருக்கிற, எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. என் வார்த்தை வான்னு சொன்னா வருவாங்க, போன்னு சொன்னா போவாங்க. ஆனபடியால் ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீங்க என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பிரியமாலே, இந்த வார்த்தைகளை இயேசு கேட்ட உடனே வசனம் 10 வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்க தெளிவாக வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமாலே, இதான் அந்த கதையோட சுருக்கம். ஆமென். 100க்கு அதிபதியாய் அவனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு கொடூரமான வியாதி. அந்த வியாதிக்காக அவன் குணமா அடைய வேண்டும், அவன் சுகம் அடைய வேண்டும். சோ ஆனபடினால இந்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி வருகிறான். பிரியமாலே, what we can learn from this Bible passage, இந்த வேத பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என காண்பானவர்களே, பிரியமாலே, முதல் பகுதியாக பார்க்கும் பொழுது he came to Jesus. அல்லேலூயா. இன்னைக்கு பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், ஒருவேளை குடும்பத்திலேயோ நமக்கு சில வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு தோன்ற முதல் காரியம், இந்த டாக்டரை பார்த்தா நான் குணம் அடைவனே, இந்த டாக்டரை பார்த்தா ஒருவேளை ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே என்று சொல்லி நம்ம பல கற்பனைகள், பல காரியங்களை நம் முடிவெடுத்து நாம் போகக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனா பிரியமானவர்களே, this centurion came to Jesus means he believed Jesus, that Jesus can perform miracle. Hallelujah. அவன் இயேசுவை நம்பினான் என்று நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, காரணம் இயேசுவால குணமாக்கப்படாத எந்த வியாதியுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லா வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், nothing impossible with Lord Jesus Christ. இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஆனா பிரியமானவர்களே, நான் பிறந்து வளர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த நாட்கள்ல எனக்கு என் இருதயம் பாதிக்கப்பட்டது. சோ என் இருதயம் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில நான் கடவுளை நோக்கி ஜெபித்தேன். அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசு, பேப்டிசம் எடுத்து வந்த அந்த காலகட்டங்கள்ல என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. அப்பதான் என்னுடைய இருதயத்துல ஓட்டை இருந்தது. ஆனப்படிதான் என்னுடைய ஃபேஸ் ப்ளூ பிளாக்காக மாறும், என்னால சுவாசிக்க முடியாது, சில டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. ஆனா பிரியமா, அந்த சூழ்நிலையில கர்த்தரால் முடியாது எதுவுமே இல்லை. ஆனப்படினால பிரியமாவளே, என் குடும்பத்தை ஒரு ஆள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில நான் என்னுடைய ரூம்ல, என்னுடைய அறையில நான் முழங்கால் படியிட்டு இந்த வேதத்தை புரட்டி நான் வாசித்தேன். அங்க ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி. ஹல்லேலூயா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி. பிரியமாவளே, அந்த சூழ்நிலையில நான் யாரை தேடி போனேன் தெரியுங்களா? மருத்துவரை தேடி போல, ஆனா இயேசுவை தேடி வந்தேன். பிரியமாவளே, அதற்கு முன்பதாக பிரியமாவளே, நான் கேல் ஜிஹெச்ல என்னுடைய எல்லா ரிப்போர்ட்டிங்கும் பார்க்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஐஜிஎன்ல அட்மிட் பண்ணி நான் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு சில காரியங்களை செய்து கொடுத்தார்கள். சோ என்னுடைய தகப்பனார் ஐஜிஎனுக்கு கொண்டு போவதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஐஜிஎனுக்கு போவதற்கு முன்பதாக தான் பிரியமாலே, நான் காலை வேளையில என் ரூமுடைய கதவை பூட்டி கொண்டு ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்ப இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர்.
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பிரியமானவர்களே, இந்த பாடலை அப்பதான் நான் கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டேன். அந்த பாடலை என்னுடைய ஜபத்துல பாடிக்கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த ஆபரேஷன்ல இருந்து என்னை சுகமாக்கும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஆபரேஷன், எனக்கு இந்த ஆபரேஷன் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் இந்த கால வேளையில அவரை நோக்கி வந்து நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நான் நம்புகிறேன் இந்த 100க்கு அதிபதி இயேசுவால் எல்லா வியாதி குணமாக்க முடியும் என்று அறிந்திருந்தபடினால அவன் இயேசுவை நோக்கி வந்தான் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் அவன் பாருங்க பிரியமானவர்களே, அவன் யாரை தேடி போகல, he came to Jesus. Dear people of God, in whatever situation we are, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையோ இல்ல எந்த ஒரு சிச்சுவேஷனிலோ நம்ம இருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளும் நாம் தேடி வரக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே, ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டுமே. சோ முதலாவது இயேசுவை தேடி வருவோம் பிரியமானவர்களே. அவர் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அவரால குணமாக்க முடியாத வியாதி எதுவுமே இல்லை. he can heal, he can do anything. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கின்றார். சோ பாருங்க பிரியமானவர்களே, இந்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி வந்தார். ஆமென். means he believed that Jesus can perform miracle. இரண்டாவது பகுதியாக வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, மறுபடியும் வாசிக்கின்றேன். அந்த 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனா ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது பகுதியாக பார்க்கும் பொழுது we must trust and be confident in the Lord. நாம் ஆண்டவரை நம்புகிறவர்கள் மாத்திரம் அல்லாம we must have confidence. ஆண்டவருக்குள்ளாக ஒரு உறுதி இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். நம்ம நான் சொல்லுவாங்க, ஃப்ளைட்ல நம்ம பறந்துருக்கோம் அல்லவா? ஃப்ளைட்ல நம்ம யாரை நம்பி போறோம்? கடல் நம்பி போறோமா இல்ல அந்த பைலட்டை நம்பி கப்பல்ல ஏறி உட்காடுறோமா? ஆஃப்கோர்ஸ் நம்ம ஜெபிச்சுட்டு போயிடலாம்னு சொல்ல, ஆனா அந்த கப்பல்ல ஏறி உட்காருக்குள்ள நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நம்முடைய கான்ஃபிடன்ஸ். இந்த பைலட் வந்து நல்லபடியா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரு என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ட் பைலட் மேல இருக்கிறது. சில வேளை நம்ம பஸ்ல போறோம். I mean we travel in the bus. பஸ்ல நம்ம டிராவல் பண்றோம். பஸ்ல நம்ம டிராவல் பண்ணக்கூட பிரியமானவர்களே, நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? அந்த பஸ் டிரைவர் மேல இருக்கு. போக வேண்டிய இடத்துல கண்டிப்பா அந்த பஸ் டிரைவர் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரு. I mean அந்த பஸ் டிரைவர் மேல ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு நம்பிக்கை இருக்கு. I mean பிரியமானவர்களே, இந்த சாதாரண பைலட் மேலேயும் இந்த பஸ் டிரைவர் மேலேயும் நமக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ட், இவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா அவங்க நினைச்சாங்க கவுத்து விட்டுறலாம். ஐ மீன் அவங்க எங்க வேணா என்ன வேணா பண்ணலாம். ஆனா பிரியமானவர்களே, அவங்க மேல அந்த வைக்க அந்த கான்ஃபிடன்ட், அந்த நம்பிக்கை நம் கிறிஸ்து மீது நாம் இருக்கவே, கிறிஸ்து மீது அந்த கான்ஃபிடன்ட், அந்த உறுதி இயேசுவால் முடியும் என்ற உறுதி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று அன்பானவர்களே. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் குணமாக்குவார் என்ற அந்த உறுதி, அந்த கான்ஃபிடன்ட் நமக்குள்ளாக நிச்சயமாகவே இருக்க வேண்டும் என அன்பானவர்களே. ஆமென். சோ இந்த 100க்கு அதிபதி முதல் காரியம் இயேசுவிடத்துல வந்தா. இரண்டாவது has confidence in the Lord means ஆண்டவர் எதையும் செய்ய முடியாத ஒரு கான்ஃபிடன்ட், ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. மூன்றாவது காரியமாக பிரியமானவர்களே, he has the assurance that Jesus can heal. இயேசுவால இந்த வியாதியை குணமாக்க முடியும் என்று அவர் மீது ஒரு நிச்சயத்தை அவன் வைத்திருப்பதை பார்க்க. என்ன நிச்சயம் பிரியமானவர்களே? சற்று முன் வாசித்த பிரகாரமாக அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய நிச்சயம் எதுல காணப்பட்டது? ஆண்டுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையில
அவனுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த அஷூரன் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். ஆண்டவரே, அவன் சொல்றான், ஆண்டவரே, Lord, I do not deserve to have you come under my roof, but just say a word. Oh, just say the word, and my servant will be healed. Amen. இந்த 100க்கு அதிபதி சொல்ல, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்கார, நீங்க சொல்ற அந்த வார்த்தையில என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான், சொஸ்தமாவான் என்று சொல்லி இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான். அப்படியான பிரியமாவளே, இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்துல வந்தா, இயேசுவை நம்பிக்கை வைத்தா. மூணாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வருகிற அந்த வார்த்தையை அவன் நம்பினான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையில சுகம் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையில பிரியமாவளே என்ன வேணா நடக்கும். ஹல்லேலூயா. He believed in the Lord Jesus Christ. He believed the word, the spoken word by Jesus Christ. இயேசுவினால் பேசப்பட்ட அந்த வார்த்தையை அவன் நம்பினான். ஆண்டவரே, உங்க வார்த்தை வரும், ஆனா வறுமையா திரும்பாது. உங்க வார்த்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுமே ஆண்டவரே என்று சொல்லி அங்கே நாம் இப்படியாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமாவளே, வசனம் 9 அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டி இருக்கிற சேவகர் உண்டு. ஆமென். எனக்கு கீழே, ஓகே, எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறாங்க. ஆண்டவரே, ஒருத்தன் நான் போன்னு சொன்னா அவன் போவான், வான்னு சொன்னா ஒருத்தன் வருவான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என்னுடைய வார்த்தையில அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை என்னுடைய சர்வன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ஆமென். ஏன் சொல்ற வார்த்தையா அவங்க கேட்பாங்க. காரணம், என் வார்த்தையில பவர் இருக்கு. நான் அதிகாரத்துல இருக்கிறபடினால நான் என்ன சொன்னாலும் என் கீழே இருக்க சர்வன்ஸ் வந்து surely they will obey. அவங்க கண்டிப்பா அதை கேட்பாங்க. ஆனபடினால பிரியமாவளே, 100க்கு அதிபதி சொல்றான், நான் ஒரு வார்த்தை சொன்னா ஒருத்தன் போறா வரான். ஹல்லேலூயா. பிரியமாவளே, அப்ப அவன் என்ன சொல்ல வரான், ஆண்டவரே, நானே ஒரு வார்த்தை சொன்னா ஒருத்தன் போறா வரா, ஆனா நீரோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க வார்த்தையில நிச்சயமா வல்லமை உண்டு, உங்க வார்த்தையில நிச்சயமா ஒரு பவர் உண்டு, உங்களுடைய வார்த்தையில ஒரு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆனபடினால பிரியமாவளே, 10ஆம் வசனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமாவளே, இந்த 100க்கு அதிபதி ஆண்டு உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. பிரியமாவளே, என் கதையை நான் முடிக்கல பாருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஜெபிச்சுட்டு போனேன். ஆண்டவரே, வேத வசனத்தை சித்தம் உண்டு சுத்தமாக வசனத்தை வாசித்து விட்டு அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நான் போனேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே என்று சொல்லி நான் போகும் பொழுது பிரியமாவளே, ஐஜிஎன் போனேன். என்னை அட்மிட் பண்ணாங்க, செக் பண்ணாங்க. அட்மிட் பண்ணதுக்கு பல டெஸ்ட் எல்லாம் செஞ்சாங்க. ஓகேங்களா, பல டெஸ்ட் என்னென்னமோ பண்ணாங்க. அது என்ன டெஸ்டிங், எக்கோ, அது என்னென்னமோ பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, உன்னுடைய ஹார்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமே நாங்க பார்க்க முடியல, உன் இருதயத்துல ஓட்டை இருக்கிறது கூட எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியலையே சொல்லிட்டு பிரியமாவளே, நினைக்கிற ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ டெஸ்ட் பண்றாங்க. பிரியமாவளே, கடைசியா என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க ஹார்ட்ல வந்து ஒரு ஹோலோ எதுவுமே சத்தமோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சத்தமோ எதுவுமே எங்களால கேட்க முடியல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க மறுபடியும் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறோம், ஏதாச்சும் நாங்க கூப்பிடுறோம், அப்படி நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அனுப்பி விட்டார்கள். அல்லேலூயா. பிரியமாவளே, எனக்கு பெரிய சந்தோஷம். பிரியமாவளே, வீட்டுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஃபியூ வீக்ஸ், ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்போது பிரியமாவளே, ஐஜிஎன்ல எங்க சூறா வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, என் இருதயம் கம்ப்ளீட்லி ஓகே, இருதயத்துல ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் பூர்ண சுகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஐஜிஎன்ல எனக்கு லெட்டர் அனுப்பி அதை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பிரியமாவளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அதற்கு முன்பதாக KLGHல அவங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் ஐஜிஎனுக்கு என்ன சைன் பண்ணாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வாசித்து, ஆண்டவரே, உங்க வார்த்தையில வல்லமை உண்டு,
உங்களை தேடி வந்திருக்க ஆண்டவரை, நான் இந்த ஆபரேஷனை கோத்ரூ பண்ணக்கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது பிரியமானே கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த நாள் வரையிலும் இந்த நேரம் வரையிலும் நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டோட கிருபையில சுகமா இருக்கிறேன், எனக்கு சுகத்தை தந்த கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாள் வரையிலும் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல வாங்க, இயேசுவின் மீது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். I mean, we must have the confidence in the Lord. மூன்றாவதாக அவருடைய வார்த்தையில வல்லமை இருப்பதை நாம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சுகமாக்கும், ஆண்டோட வார்த்தை பலன் கொடுக்கும். God words give us strength, it's give us என்ன சொல்லுவாங்க, அது பலன் கொடுக்கிறது, ஒரு ரிஃப்ரெஷ் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகின்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல் பிரியமாலே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பிரியமானே, 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தையில பலம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. ஹல்லேலூயா. டியர் பீப்புள் ஆஃப் காட், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க ஒருவேளை சரீர பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், இல்ல ஏதோ சிச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தையில வல்லமை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஹல்லேலூயா. ஒருவேளை நடக்குமா? இல்லை. ஹல்லேலூயா. காணாத ஒன்றை நிச்சயித்திருக்கணும். ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாரு, ஆண்டவரால் முடியும், அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரியமானே, தொடர்ந்து இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் முடிந்தா வாசிங்க. ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி ஒரு இது சொல்லுங்க, ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும். Matthew chapter 8 verse 16. பிரியமானே, அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகளை எல்லாரும் சுஸ்தமாக்கினார். பிரியமானே, ஆண்டவரை நோக்கி பிரியமானே இப்படியாக பிசாசு பிடித்தவர்கள், நோயாளிகள் எல்லாம் வந்தாங்க. ஆனா அந்த 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனுஷர்களை ஆண்டவர் வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரும் சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அவ வார்த்தை பிசாசிகளை விரட்டி அடித்தது, அவருடைய வார்த்தை பிணியாளிகளை சுஸ்தமாக்கினது. இப்பொழுது Matthew chapter 8 verse 23 to 27. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். He rebuked the winds and the waves and it was completely calm. ஹல்லேலூயா. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலா இரு என்று சொன்ன உடனே பிரியமானவர்களே, அந்த காற்று, அந்த கடலுடைய கொந்தளிப்பு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. இயற்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 34 வரையில, Matthew chapter 8 verse 28 to 34 வாசிக்கும் பொழுது, பிசாசு பிடித்திருந்த 2 நபர்கள் கல்லறையிடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சோ யாராச்சும் அந்த வழியா பாஸ் பை பண்ணாங்கன்னா அவங்கள காயப்படுத்தி ஏதாச்சும் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா பிரியமானவர்களே, அங்க பாருங்க, இயேசு வழியா வரும் பொழுது வசனம் 31 வாசிக்கும் பொழுது, பிசாசுகள் இயேசுகிட்ட வேண்டிக் கொண்டது, ஆண்டவரே எங்களை துரத்துவீரானால், அல்லேலூயா, எங்களை துரத்துவீரானால் நாங்க போய் இந்த பண்டி கூட்டத்துக்குள்ள பூந்துகிறோம் என்று சொல்லி பிசாசு ரிக்வெஸ்ட் பண்ணுது. அப்ப இயேசு அதற்கு போங்கள் என்றார். அல்லேலூயா.
போ என்ற வார்த்தையை பயன்படுத்த உடனே அந்த 2 மனுஷனுக்குள்ள இந்த பிசாசு அந்த பண்டிகைக்குள்ள போய் பூந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை அதிகாரத்தில் இருக்கின்றது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரையில வாசிக்கும். Matthew chapter 9 verse 1 to 8 வாசிக்கும் பொழுது, படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி விடல, கையை வச்சு ஆண்டு ப்ரே பண்ணல. ஆண்டு சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில immediately it got up. Immediately பிரியமானே உடனடியாக அவன் எழுந்து நடந்து போனான் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அல்லேலூயா. ஆனபடியால் பிரியமானே, இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படு. கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை மீது உறுதி இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை மீது ஒரு நிச்சயம் இருக்கணும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா. சோ ஆனபடியால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுகம் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானே, கடைசியாக அவர் வார்த்தையினால இந்த உலகத்தையே படைத்து அல்லேலூயா அழகான உலகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ பிரியமானே, இன்றைக்கு நான் ஏன் இவ்வளவு காரியத்தை சொல்றேன்? பிரியமானே, இன்றைக்கு 100க்கு அதிபதி செய்த காரியம், இயேசு இடத்தில் வந்தான். இயேசுவின் மீது ஒரு முழு நிச்சயத்தை கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையில சுகம் உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தை மீது நம்பிக்கை உள்ளவனாகவும் நிச்சயம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கம் பேக் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவிடத்தில் வாருங்க. பி கான்ஃபிடென்ட் இன் தி லார்ட். அன்றைக்குள்ளாக ஒரு உறுதியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அல்லேலூயா. தேர்ட், you must have assurance in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரா, கண்டிப்பா நடக்கும். வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை குணப்படுத்தி சுகப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. Let's pray. ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை தேடி வரவும், உன் மீது நாங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கவும், உங்களுடைய வார்த்தையில முழு நிச்சயமாய் நம்பி நாங்கள் காத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில எங்களுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரின் மீது உங்களுடைய சுகம் கடந்து வருவதாக. இந்த நிமிடத்துல உங்களுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையில சுகம் உண்டு, உங்களுடைய வார்த்தையில பலன் உண்டு. அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா குடும்பத்தார் மீது, எல்லா பிள்ளைகள் மீது உங்களுடைய சுகம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, நீங்க சுகமாக்குங்க, நீங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Stay safe. God bless you. Amen. ஸோ இந்த வேலையிலும் கூட மதர்ஸ் டேவாக இருக்குது. ஸோ இந்த நாளிலும் கூட எல்லா மதர்ஸும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்காக இந்த வேலையிலும் கூட ஒரு விசேஷித்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். we're going to pray for all the mothers here. Wherever you are, can you please stand and so that we can pray for you. பக்கத்தில் இருக்கிறவங்க தாய்மார்கள் மேலே கரம் நீட்டி அவர்களை தொட்டு இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலையிலும் கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க செய்த எல்லா தியாகங்களுக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஜஸ்ட் ரிமெம்பர் ஆல் த sacrifices that your mother, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தாய் நமக்கு செய்ததை நமக்கு சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வேலையிலும் கூட அதை நினைவில் வைத்து கொண்டு இந்த வேலையிலும் கூட அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். Let us pray for all the mothers. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வேலையில் ஆண்டவரே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த தாய்மைத்துவத்தை ஆண்டவர் அருளச் செய்த கிருபைக்காக நன்றி.
இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் செய்த எல்லாம் தியாகங்கள், ஆண்டவரே அவர்கள் செய்த எல்லாம் கமிட்மெண்ட், டெடிகேஷன், ஆண்டவரே உதவிகள், ஆண்டவரே நேரங்கள், அதே சமயம் எல்லாம் மினிஸ்ட்ரி வாய்ஸிலும் சரி ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே குடும்பத்திற்காக அநேக பாடுகள் பட்டு ஆண்டவரே எங்களை எல்லாரையும் வளர்த்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவர். இந்த நாளில் அவர்களை நாங்கள் இந்த வேலையிலும் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த எல்லாம் தாய்மார்களையும் கர்த்தர் தொடுவீராக. அவங்களுடைய ஆண்டவரே நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவங்களோடு கூட கர்த்தர் இரும் ஆண்டவரே தனித்து இருக்கிற தாயாருக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் தங்கியிருப்பீராக, அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற எல்லாம் தாய்மார்களுக்காக நன்றி. எங்கள் சபைகளில் இருக்கிற எல்லாம் தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ அவங்க செய்த கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்கள் எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து அவங்களோடு கூட இரும், நல்ல சுகம் நல்ல பலனை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக. எல்லாவற்றிலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Blessed Mother's Day to all the mothers. எல்லாம் தாய்மார்களுக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் வீடு படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தையும் வீடு படைக்கின்றோமே, ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் செய்தியை கேட்டோம். ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு கூட கத்த பேசினார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை அவனுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே தன்னுடைய வேலைக்காரன் பிழைத்தான். அதை நம்ம பார்த்தோம். இந்த வேலையிலும் கூட நம்மள இருக்கிற விசுவாசம் ஆண்டவர் நிச்சயமாக சுகம் கொடுப்பார். இயேசுகிட்ட போகும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வாருங்கள், ஒப்பு கொடுத்து இந்த வேலையிலும் கூட இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் இந்த ஆராதனையில் கர்த்தருடைய தயவு இருந்ததுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் கர்த்தர் பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, இதோ உம்மிடத்தில் வரும் பொழுது அங்கே அற்புதங்கள் உண்டு ஆண்டவரே. உம்மிடத்தில் வரும் பொழுது அங்கே சுகம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு கான்ஃபிடனோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு உற்சாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மெய்யாகவே இந்த வேலையிலும் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்ததற்காக நன்றி. இதுவரை அதிசயங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீரை தொடர்ந்து வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. Blessed Mother's Day to all the mothers. தாயார் தின வாழ்த்துக்களை எல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Take care. God bless you.